ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நம் வாழ்க்கையில் சகல செல்வத்தையும் பெற்று நம்ம சிறப்பாக வாழணும் அப்படின்னா தெய்வங்களோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்கணும். அதுலேயும் பணத்தையும் பொன்னையும் பொருளையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வங்களான மகாலட்சுமி தாயார், குபேரர் இவர்களின் ஆசி கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இந்த ரெண்டு பேரோட அருளும் நமக்கு ஒரு சேர கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் பொன்னும் பொருளும் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அன்னையை வணங்குவதற்காக பல வழிபாட்டு முறைகள் நம்ம பார்த்துருப்போம். குபேரரோட அருள் எப்படி நம்ம பெறணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த தீபத்தை நீங்கள் வியாழக்கிழமை ஏற்ற தொடங்கணும். அதுவும் குபேர வழிபாட்டிற்கு உகந்த மாலை வேளையில் ஏற்றுவது சிறப்பு. அப்படி ஏற்ற முடியல அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை காலை அல்லது மாலை உங்களுக்கு எந்த நேரம் உகந்ததோ அந்த நேரத்தில் நீங்கள் ஏற்றலாம். இந்த தீப வழிபாட்டிற்கு நமக்கு தேவையானது கடுகு எண்ணெய் இல்லைன்னா இலுப்பு எண்ணெய். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை வச்சு தான் நம்ம தீபம் ஏற்றணும். இலுப்பு எண்ணெயில் குபேரர் வாசம் செய்வதாக ஐதீகம் இருக்குது. அதே போல் கடுகு எண்ணெயில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. இந்த எண்ணெயில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தை நீங்கள் நிலைவாசலில் தான் ஏற்றணும். அதற்கு நமக்கு 2 வெற்றிலையும் கொஞ்சம் தேனும் தேவை. 2 அகல் விளக்கை எடுத்து சுத்தம் பண்ணிக்கோங்க. மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பச்சை நிற திரி இருந்ததுன்னா அந்த திரியை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா பஞ்சு திரியை 2 எடுத்து ஒன்றாக திரித்து போட்டுக்கோங்க. நிலைவாசலில் 2 பக்கமும் சுத்தம் பண்ணிவிட்டு கோலம் போட்டுக்கோங்க அரிசி மாவால். அதற்கு மேலே வெற்றிலையை வைக்கணும். அதற்கு வெற்றிலை எப்படி பண்ணணும்னா வெற்றிலையில் கொஞ்சம் தேன் தடவி அதற்கு மேலே நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்கல்ல எண்ணெய் ஊற்றி விளக்கு எடுத்து வச்சுருக்கீங்க இல்லையா, அதை நீங்கள் அதில் வச்சு நீங்கள் தீபம் ஏற்றணும். 2 பக்கமும் ஒரு வெற்றிலை வச்சுக்கோங்க. அதில் தேன் தடவிக்கோங்க. அதற்கு மேலே தான் நீங்கள் விளக்கு வைத்து தீபம் ஏற்றணும். வெறும் தரையில் ஏற்றக்கூடாது. இந்த தீபம் ஏற்றும் பொழுது குபேரர் மகாலட்சுமி தாயாரை மனதார நினச்சிக்கோங்க. வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பண தடைகள் பண பிரச்சனைகள் எல்லாமே நீங்கணும், செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கோங்க. இந்த தீபத்தை நீங்கள் வியாழக்கிழமையில் ஏற்றுவது சிறப்பானது. இந்த தீபத்தை 48 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து ஏற்றுங்க. தினமும் தீபம் ஏற்றும் பொழுது விளக்கம் சுத்தம் செய்து புதுசாக எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க. அதே போல் வெற்றிலை தினமும் நீங்கள் மாற்றணும். தீப வழிபாடு செய்யும் பொழுது 48 நாட்களும் அசைவத்தை தவிர்த்துடுங்க. அது மிகுந்த பலனை உங்களுக்கு கொடுக்கும். அசைவம் சாப்பிட்டு தீபம் ஏற்றும்போது அதற்கான பலன்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்றாது போல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பெண்கள் மாதவிலக்கு ஆகிட்டீங்க அப்படின்னாக்கா வீட்டில் இருக்கக்கூடிய மற்றவர்களை நீங்கள் ஏற்ற சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா அந்த மாதவிலக்கான அந்த காலம் முடிந்ததுக்கப்புறம் நீங்கள் தீபத்தை தொடர்ந்து ஏற்றலாம், தவறில்லை. இந்த தீப வழிபாட்டு முறையை முறையாக பயன்படுத்துங்க. சகல செல்வங்களும் நம் வீடு தேடி வர வைக்கும். இந்த தீபத்தை தொடர்ந்து நீங்கள் 48 நாட்கள் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு வாங்க. மறக்காமல் இந்த வியாழக்கிழமையில் நீங்கள் தொடங்குங்க. அன்றைய நாள் ஏகாதசியும் கூட. ஏகாதசி தீதியை பார்த்தீங்கன்னா புதன்கிழமை 23/4/2025 மதியம் 12:14 ஆரம்பித்து வியாழக்கிழமை அன்று 24/4/2025 காலை 10:26 வரைக்கும் இந்த ஏகாதசி தீதி இருக்கிறது. புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய நாள். இந்த நாளில் நீங்கள் மாலை நேரத்தில் கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம். புதன்கிழமையில் நம்ம இந்த வழிபாடு செய்யும் பொழுது செல்வ வளத்தை இன்னும் அதிக அளவு பெருக்கி கொடுக்கும்னு சொல்லலாம். அந்த தினத்தில் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா ஏகாதசி நாளில் காலையிலும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். உங்களால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நாட்டு சக்கரை வாங்கிக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அன்றைய தினத்தில் ஏகாதசி நாளில் பெருமாள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போங்க. நாட்டு சர்க்கரையை அங்கே பெருமாள் கோயிலில் கண்டிப்பாக கருடர் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி வச்சு மனதார வழிபாடு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போய் அர்ச்சகர்கிட்ட கொடுத்து பெருமாளின் பாதத்தில் வச்சு தரும்படி சொல்லுங்கள். இப்படி வச்சதுக்கப்புறம் திரும்ப நாட்டு சர்க்கரையை உங்கள் கையில் கொடுப்பாங்க. அதை கொஞ்சமாக எடுத்து பெருமாளோட அந்த கோவிலில் கொடிமரம் இருக்கும், அப்படி இல்லைனாலும் தலை விருச்சம் கண்டிப்பாக இருக்கும், அதில் கொஞ்சம் தூவி விட்டுருங்க. ஆனால் கண்டிப்பாக பெருமாள் கோவிலுக்கு போகும்பொழுது ஒரு புடியாவது நீங்கள் துளசி இலைகள் கொண்டு போயிட்டு பெருமாளுக்கு மகாலட்சுமி தாயார் கொடுத்துட்டு மனதார வணங்கிட்டு வாங்க. எப்பொழுதுமே வளர்பிறை ஏகாதசியோ தேய்பிறை ஏகாதசியோ பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம ஏகாதசியில் பெருமாள் வழிபாடு பண்ணுறோமோ அன்றைய தினத்தில் கண்டிப்பாக அசைவத்தை தவிர்த்துடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி பண்ணுறீங்களோ உங்களுக்கு பண வரவில் நல்ல முன்னேற்றம் இருப்பதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இதை மறந்துடாதீங்க.
இப்போது திரும்பி அந்த நாட்டு சக்கரை உங்கள் கையில் வந்ததும் நீங்கள் கொஞ்சமாக அந்த கொடி மரத்தில் இல்லைன்னா தலை விருட்சத்தில் தூவி விட்டுட்டு அதை வீட்டிற்கு எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது அந்த நாட்டு சர்க்கரை பயன்படுத்தி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் கண்டிப்பாக நீங்கள் பெருமாளுக்கு வைக்கணும். அப்படி எங்களால் எதுவுமே பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் பால் காய்ச்சி அதில் நாட்டு சர்க்கரை போட்டு துளி ஏலக்காய், ஒரு ஏலக்காய் பிச்சு போட்டு நெய்வேத்தியமாக வைங்க. ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். நம்ம வந்து ஒரு வழிபாடு வந்து சாதாரணமாக ஒரு இறை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப வந்து நெய்வேத்தியம் வந்து தடபுடலாக பண்ணோம் அப்படின்லாம் இல்லைங்க. நம்மளால் முடிஞ்சால் தான் நம்ம நெய்வேத்தியமாக வைக்கலாம். இல்லைன்னா எதுவுமே இல்லைனாலும் 1 கிளாஸ் பால் கண்டிப்பாக வைங்க, இல்லைன்னா 1 கிளாஸ் தண்ணியாவது வைக்கணும். அது இப்போ பெருமாள் வழிபாடுக்கு நீங்கள் இப்போ பால் கூட இல்லைன்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் நல்ல எச்சில் படாத தண்ணியில் கொஞ்சமாக துளசி இலை, ஒரு 2 துளசி இலை போட்டால் போதும். நீங்கள் போட்டு நீங்கள் வைங்க. நிச்சயமாக அதோட பலன் வந்து வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு வாங்க. ஓம் நமோ நாராயணா இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரோட அஷ்டகத்தை 5 முறை பாராயணம் செய்யுங்க. இல்லைன்னா செல்லில் கூட மொபைலில் நீங்கள் ஓட விடுங்க மகாலட்சுமி தாயாரோட அஷ்டகத்தை. இப்படியெல்லாம் செஞ்சு முடித்ததும் தீபதூபம் காட்டி உங்கள் வழிபாட்டை நிறைவு பண்ணிக்கோங்க. நெய்வேத்தியத்தை வந்து பிரசாதத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் எறும்புகளுக்கு தானமாக கொடுக்கலாம். இல்லை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் இதை சாப்பிடுங்க. அந்த நாட்டு சக்கரை எடுத்துகிட்டு வந்து வச்சிங்களா, அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து அடுத்து வரக்கூடிய ஏகாதசி வரைக்கும் வச்சுருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த பாலில் போட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லை எங்களால் நெய்வேத்தியம் நல்லா செய்ய முடியினாலும் அதில் கூட நீங்கள் இந்த நாட்டு சக்கரை கலந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்த ஏகாதசி வரைக்கும் இதை நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது பெருமாள் மகாலட்சுமி தாயார பரிபூரண அருள் நமக்கு கிடைக்கும். நம்முடைய செல்வ வளம் அதிகரிக்கும். குபேரருக்கு நிகரான செல்வத்தை நம்மளால் நிச்சயமாக பெற முடியும். மகாலட்சுமி தாயாரும் அவங்களோட ஆசிர்வாதமும் பெருமாளோட பரிபூரண அருள் நமக்கு இருந்தாலே நமக்கு பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த வழிபாட்டை நம்ம செய்யும் பொழுது ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து பெருமாள்கிட்ட மனதார கேட்டு வழிபாடு செய்யும் பொழுது அந்த தொகை கண்டிப்பாக நம்ம கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதற்குன்னு நம்ம வந்து 1 கோடி 2 கோடி கேட்காம நமக்கு தேவைப்படக்கூடிய நம்ம சக்திக்கு என்ன கிடைக்குங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி பண தேவையை கேட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். வாழ்நாள் முழுவதும் நமக்கு பண வரவு இருக்கணும், பொருளும் சேரணும். அதை வந்து நம்ம மனதார வேண்டிக்கணும். நான் வந்து நான் எல்லா வழிபாடும் பண்ணுறேன், ஆனால் நான் வீட்டில் சும்மா தான் இருப்பேன், எனக்கு ஒரே பிச்சுக்கிட்டு கொட்டுமா அப்படின்னாக்கா அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து கடினமாக உழைக்கணும், நேர்மையாக இருக்கணும். அதோடு இந்த வழிபாடு செய்யும் பொழுது நம்ம வந்து நம்முடைய உழைப்பில் நல்ல வருமானம் கிடைக்கும். அந்த வருமானம் வீண் விரயமாகாமல் நல்ல சேமிப்புக்கு நமக்கு பயன்படும். அதனால் நம்ம கடின உழைப்போடு சேர்ந்து இது போன்ற வழிபாடுகள் நம்ம செய்யறதுனால நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். விரதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் ஏகாதசி விரதம். அந்த நாளில் பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த ஒரு பொருளை வச்சு வழிபாடு செய்கிறதுனால குபேரருக்கு நிகரான செல்வ வளம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் நீங்கள் வந்து இந்த ஒரு பொருளை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதே போல் இந்த தீபம் சொன்னேன் இல்லையா, அந்த வழிபாடும் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், ஏழ்மையாக இருக்கிறேன், என்னால் வந்து பணம் சம்பாதிக்க முடியல, 10 ரூபா இருந்தால் 20 ரூபா செலவாகுதுன்னு சொல்கிற ஒவ்வொருத்தவங்களும் இதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இது வந்து கை கொடுக்கும். இந்த வழிபாடு 100% வெற்றி அடையக்கூடிய அற்புதமான வழிபாடு. பெருமாளை நீங்கள் வந்து முழு மனதோடு செய்யுங்க. வெற்றிலை பயன்படுத்தி செய்கிறோம், வெற்றியை தான் நமக்கு கொடுக்கும். முழு மனதோட இந்த ஏகாதசி தினத்தில் நீங்கள் பெருமாள் வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க. நிச்சயமாக நமக்கும் வந்து பண வரவிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். 2 வழிபாடையும் செய்து பாருங்கள், அற்புதமாக கை கொடுக்கும். நன்றி.